ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவுமே கமகமக்கிற மணத்தோட ரசம் வச்சு வீட்டையே அசத்துறதுக்கு தேவையான ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கமகமக்கிற ரசப்பொடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சீரகம் 100 கிராம் எடுத்திருக்கேன். வர கொத்தமல்லி விதைகள் 50 கிராம் எடுத்திருக்கேன். வரமிளகா, காஞ்ச வரமிளகா 50 கிராம் எடுத்திருக்கேன். பெருங்காயம் 40 கிராம். குறுமிளகு 50 கிராம் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்து உதுத்து பிளேட்டில் வச்சுருக்கேன். வாங்க இது எல்லாத்தையுமே ஒன்றொன்னா வறுத்துக்கலாம். முதல்ல சீரகத்தை ஒரு கடாயில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். சீரகத்தை இப்படி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நடுவில் ஆயிலெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. சீரகம் நல்லா அந்த வறுபட்டு வரும்போது அதுலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல்லும், அதுபோக அந்த சீரகம் நல்லா வெடிச்சு வர மாதிரி அதோட கலரும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சீரகம் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. அதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. சீரகத்தை ரொம்ப வறுத்துறாதீங்க, கருகிடும். அதுக்கப்புறம் மசாலா ரொம்பவுமே கலர் டல் ஆகிடும். ஸோ இப்போது இதை ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்தது குறுமிளகு 50 கிராம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கும் நம்ம ஆயில் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. கூட குச்சி கல் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்துக்கலாம். குறுமிளகு வறுபட்டு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது கடுகு எண்ணெயில் போடும்போது வெடிக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வெடிச்சு வரும். ஸோ அந்த பதத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போவும் அடுப்பு ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். கொத்தமல்லி விதைகள் 50 கிராம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஆயில் சேர்த்த போகிறது கிடையாது. கொத்தமல்லி நல்லா வறுபட்டு வரும்போது அதோட ஸ்மெல் ரொம்பவுமே சூப்பராக வரும். அந்த ஸ்மெல்லை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது போல் வறுக்கும்போது நடுவில் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும், இல்லை கருகிடும். இப்போது 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம வரமிளகா 50 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த வரமிளகாயையும் வறுத்துக்கலாம். இதுக்கும் நம்ம ஆயில் சேர்த்த போகிறது கிடையாது. நல்லா 1 நிமிஷம் இப்படி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளா ஆற வச்சுக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்தோம் இல்லையா, அதை குச்சி எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலைக்கும் நம்ம ஆயில் சேர்த்த போகிறது கிடையாது. கருவேப்பிலை வறுபட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்ச அந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதோட பச்சை கலர் அந்த இதெல்லாமே போய் ஒரு மாதிரி ட்ரைனஸ் ஆகும். அப்போது நம்ம அதை எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இப்படியே நல்லா வறுத்துட்ருங்க. அதோட கலர் சேஞ்ச் ஆகிறது பாருங்கள். இப்போது ஓரளவுக்கு நல்லா இதாகிடுச்சு. நாம் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சமாக கல்லுப்பு வறுத்துக்கிறேன். இப்போது இந்த கல்லுப்பு எதுக்காக சேர்த்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு சேர்த்தும் போது மசாலா ரொம்ப நாள் கெட்டு போகாமையும் இருக்கும், பூச்சியும் பிடிக்காது. ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து சீரகத்தோடு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் 40 கிராம் எடுத்து வச்சோம் இல்லையா, நாங்கள் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கோம். அதை வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்த்துறீங்கன்னா டைரெக்டாக அரைக்கும் போது சேர்த்திக்கலாம். இது போல் மசாலாலாம் அரைக்கும் போது கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லா பாருங்கள். பெருங்காயம் வறுபட்டு வரும்போது இது மாதிரி கொஞ்சம் பலூன் மாதிரி புஃபுன் ஆகும். ஸோ இதை எடுத்துக்கலாம்.
கமகமக்கிற ரசப்பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வறுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருக்கோம். இதை ஒரு 6 மணி நேரம் டைரக்ட் சன்லைட்டில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே காஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். ஒவ்வொன்றா மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். மிளகு 50 கிராம், பெருங்காயம் 40 கிராம், கொத்தமல்லி 50 கிராம் எடுத்தோம், வரமிளகா 50 கிராம் எடுத்திருக்கோம். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்தோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையுமே மிக்சியில் ஒரு சுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சீரகம் உப்பு ரெண்டுமே வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மசாலாவும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இது கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ ஒரு நல்லா பெரிய பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒரு கண்டெய்னர் இல்லை ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாளுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக ரசம் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கமக்கிற மணத்தோட வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.